Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் ஒன்லைனர் கொஷின் மாதிரி பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்ஸும் புக் இன்சைட் கொஷின்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். புக் இன்சைட் வந்து ஒரு 35 கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு 16 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், Which one of the following is not the reason for prejudice? Geography. Discrimination done on the basis of gender is referred to as gender discrimination. Gender-based stereotypes are often portrayed in all these. எல்லாத்துலேயுமே வந்து ஃபிலிம்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, டிவி சீரியல்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க இல்லையா. நேம் த புக்ஸ் ரிட்டன் பை ஏபிஜே அப்துல் கலாம் வந்து எல்லாமே. இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் கன்ஃபர்டு பாரத் ரத்னா எப்போனா 1997. இயர்ஸ் எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, இல்லை நீங்களே ஏதாவது ஷார்ட்கட் கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரத் ரத்னா வந்துச்சுனாலே 1997. விஸ்வநாதன் ஆனந்த் பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இந்த இயர் 1988. சரிங்களா. இன் விச் ஸ்போர்ட் இளவழகி எக்ஸல்ஸ்? அந்த பொண்ணு வந்து கேரம் போர்டில் வந்து எக்ஸ்பர்ட் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், which article of the constitution says discrimination against any citizen on grounds only of religion, race, caste, sex, place, birth or any of them is not permitted? Article 15ல 1 தான் வந்து எது பற்றி பேசுது? டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுது. against discrimination. B.R. Ambedkar was conferred Bharat Ratna in the year 1990. As per the 2011 census, the highest literate district in Tamil Nadu is கன்னியாகுமரி. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா ஃபெமிலியர் இல்லையா. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். பீப்புள் ஹேவ் ஃபால்ஸ் பிலீஃப் அண்ட் ஐடியாஸ் ஆன் அதர்ஸ் இஸ் கால்டு ப்ரீஜுடிஸ். ஏபிஜே அப்துல் கலாம் வாஸ் பார்ன் இன் ராமேஸ்வரம். விஸ்வநாதன் ஆனந்த் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிசிபியன்ட் ஆஃப் த ராஜீவ் காந்தி கீல் ரத்னா அவார்ட், இந்தியாஸ் ஹையஸ்ட் ஸ்போர்ட் ஹானர். அம்பேத்கர் வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் வந்து அம்பேத்கர். ஆஸ் பர் 2011 சென்சஸ் த லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வாஸ் இன் தர்மபுரி. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே இருக்குது? தர்மபுரியில் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள். ப்ரீஜுடிஸ்னால் வந்து ஜட்ஜ் அதர் பீப்புள் நெகட்டிவ்லி, அதுதான் ப்ரீஜுடிஸ். ஸ்டீரியோ டைப்னா வந்து ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். டிஸ்கிரிமினேஷன்னா வந்து ட்ரீட்டிங் சம் ஒன் லெஸ் ஃபேர்லி தென் அதர்ஸ். ஆர்டிகல் 14 என்னத்தை பற்றி சொல்லுதுன்னா ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 7 வந்து அபாலிஷன் ஆஃப் த அன்டச்சபிலிட்டி. சரிங்களா. இதோட புக் பேக் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு புக் இன்சைடு பார்ப்போம். அபார்த்தைட் வாஸ் ended by whom? நெல்சன் மண்டேலா. Former South African President Nelson Mandela prison how many years? 27 years. Mandela released from prison in the year 1990 தான் ரிலீஸ் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட், who bring to peace to a racially divided country and leading the fight for human rights and around the world and end apartheid in South Africa. அது நம்மளுக்கு தெரியல. நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். caste system is most dominant reason for inequality and discrimination in India. Statement 2 வந்து in the beginning society was divided into different groups on the basis of occupation known as varnas. ரெண்டுமே கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் பாப்புலர்லி known as பாபா சாஹேப். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் ஏர்ன்டு எம்ஏ எப்போ? 1915 வந்து அவங்க வந்து எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு. அம்பேத்கர் கட் பிஹெச்டி ஃப்ரம் கொலம்பியா யூனிவர்சிட்டின் எப்போ? 1927. 1927 வந்து பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள். அம்பேத்கர் அப்டைன்டு டேஷ் அட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து டிஎஸ்சி தான் வாங்கியிருப்பார். லண்டன் ஸ்கூல்னாவே டிஎஸ்சி. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? அம்பேத்கர். இது ரொம்ப வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கிற கொஷின். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி? இதுவும் அம்பேத்கர் தான். இதுவும் நிறைய ரிப்பீட்டட் ஆகிருக்குது. ஹூ வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர்? இதுவும் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் பற்றி வர எல்லா கொஷின்ஸுமே நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்து ஷூட் அவுட் ஆகிருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அம்பேத்கர் அவார்டட் பாரத் ரத்னா எப்போ? 1990. இது பாருங்கள். லிட்ரஸி ரேட் வந்து 2011 சென்சஸ் படி ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஞாபகம் இல்லைன்னா கூட கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. சரிங்களா. இதுதான் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். லோ லிட்ரஸி ரேட் இருக்கிறது வந்து தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். இதில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள். லோ லிட்ரஸி ரேட்டில் இருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு ஹை செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸ் படி
நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். இதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோக்கான டெஃபினேஷன். நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸு. இதில் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இது வந்து மேட்ச்சில் அப்படியே கேட்பாங்க. 1041, 1031, 1025, 1024 பார்த்துக்கோங்க. இதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து நீலகிரி தான். சரிங்களா? லோ செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸில் வந்து தர்மபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. இதுலேயும் எங்கள் ஊர் இருக்குது, எங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எல்லாம் லோலியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 18 வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஈக்குவல் டு பிஃபோர் லா அண்டர் எந்த ஆர்டிக்கல் கீழே? ஆர்டிக்கல் 14 தான் வந்து ஈக்குவல் டு பிஃபோர் லா வருது. அன்டச்சபிலிட்டி எதில் வருதுன்னா ஆர்டிக்கல் 17. ஸ்டூடியோவில் அபாலிஷ் அண்டர் ஆர்டிக்கல் 17. ஹூ இஸ் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா? ஹூ இஸ் ஃபாண்ட்லி ரிமெம்பர்ட் ஆஸ் அ பீப்புள் பிரசிடென்ட் வந்து அப்துல் கலாம் ஐயா. நெக்ஸ்ட் வந்து கலாம்ஸ் ஹேஸ் ரிட்டன் மினி புக்ஸு. வாட் ஆர் தே? நிறைய புக்ஸ் எழுதிருக்காருல, அந்த புக்ஸ் எல்லாம் எதுன்னு கேட்குறாங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020, இக்னைட்டட் மைண்ட்ஸ், மிஷன் இந்தியா, லுமினஸ் ஸ்பார்க்ஸ். இந்த எல்லா புக்குமே அப்துல் கலாம் சாரோடது. நெக்ஸ்ட் பாருங்கள், கலாம் ஏர்ன்டு டைட்டில் ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். மிசைல் மேன் ஆஃப் இந்தியானாலும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எல்லாமே கரெக்டாக நேராக கொடுத்துருப்பேன். கலாம் ஸ்கூலிங் வந்து ராமநாதபுரம், கிராஜுவேஷன் வந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில். ஏபிஜே அப்துல் கலாம், அவுல் பக்கீர் ஜலாலுத்தீன் அப்துல் கலாம். 11th பிரசிடென்ட் 2011லேருந்து 2007லேருந்து 2011 வரைக்கும் தான் சாரோட பீரியட் இருந்துச்சு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எங்கே படித்தார்னா MIT மദ്രാஸில் படிச்சிருக்காரு. டைம் லைன் வந்து 1931 to 2015 சாரோட டைம் டியூரேஷன். விஸ்வநாதன் ஆனந்த் பார்னின் எங்கே பார்ன்? அவர் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் தான் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து பார்ன். நெக்ஸ்ட்டு 26 ஆனந்த் வந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டேஷ் டைம்ஸ் 5 times வின் பண்ணியிருக்காரு. க்ரோனாலஜி ஆர்டர் ஆஃப் த 5 செஸ் சாம்பியன்ஸ் ஆஃப் ஆனந்த் வந்து இது ஆர்டராகவே இருக்குது பார்த்துக்கோங்க. 2000, 2007, 2008, 10, 12. நெக்ஸ்ட்டு ஆனந்த் ஒன் வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் அட் ஏஜ் 14. 14வது ஏஜில் வந்து ஜூனியர் செஸ் சாம்பியன் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனந்த் பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் 1988. 1988 கிராண்ட் மாஸ்டர், 88 வயசில் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். ஆனந்த் அவார்டு பத்மா விபூஷன் இன் 2007. இட் இஸ் நேஷன்ஸ் டேஷ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இது பத்ம விபூஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆனந்த் வாஸ் ஃபஸ்ட் ரிசிபியன்ட் ஆஃப் த ராஜீவ்காந்தி கீல் ரத்னா அவார்டு இன் எப்போ? 1991 to 1992. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ வந்து இளவழகி பார்ட்டிசிபேட்டட் இன் த 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் அட் பலாய்ஸ் டேஸ் ஃபெஸ்டிவல் கெனஸ் ஃப்ரான்ஸில். ஷி ஒன் இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் த சேம் இயர் ஆஃப்டர் பீட்டிங் ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் யார்? ரேஷ்மி குமாரி. சரிங்களா? ரெண்டுமே கரெக்டு. ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு இளவழகி பற்றி. நெக்ஸ்ட் கொஷின், மாரியப்பன் தங்கவேலு born in which district in தமிழ்நாடு? சேலம். நெக்ஸ்ட் வந்து இன் 2016 த ரியோ பேரா ஒலிம்பிக்ஸ் he won the gold medal in the men's high jump T42 event with a leap of எவ்வளோ மீட்டர் வந்து அவர் வந்து இது பண்ணியிருக்காருன்ட்டு 1.89 மீட்டர். மாரியப்பன் கோட் என்னென்னா, he says I didn't see myself as different from abled bodies kids. இதுதான் அவரோட கோட்டு. சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த யூனிட்டில். இது ஒன்ஸ் உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி வந்து கோத்ரோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.